ஆண்மை செய்தி சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது இதன் மூலம் உறுதியாகிவிட்டது என்றும் திகாவின் பரப்புரை பயணத்தை தடை செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா வணக்கம். தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கருத்து குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நீட் இவிஎஸ் கோட்டா எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு மத்திய பாஜக அரசை விட தமிழ்நாடு தாவேக அரசுதான் மிரளுகிறது எனவும், பெரியாரை கொள்கை தலைவர் என சொந்தம் கொண்டாடும் தாவேக அரசு பெரியார் திடலிலேயே போலீசாரை குவித்திருப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். திமுக திராவிட கழகத்தின் இருசக்கர வாகன பரப்புரையை பயணத்திற்காக கடைசி நிமிடத்தில் அனுமதி மறுத்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாரின் அழுத்தத்திற்கு பணிந்து இதை செய்தார்கள் எனவும், அதே போல கடந்த காலங்களில் மிக அமைதியான முறையிலேயே அறவழியில் கண்ணியத்தோடு இதே போராட்டங்களை தயக்கமும் இன்றி திராவிட கழகம் என்பது கட்டுப்பாட்டுடன் நடத்தி காட்டியது எனவும், அத்தகைய இயக்கத்தின் பரப்புரை பயணத்தை தடை செய்தது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல சிவப்பு மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பதுதான் இதன் மூலம் உறுதியாகிவிட்டது எனவும், அடக்குமுறை அரசியலை கைவிட்டுவிட்டு குறிப்பாக ஆசிரியர் கி வீரமணியின் பரப்புரை பயணத்திற்கு உரிய அனுமதியை தாவேக அரசு வழங்கிட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று தாவேக சார்பில், குறிப்பாக திராவிட கழக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அந்த வாகன பேரணியை கடைசி நிமிடத்தில் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்குறி எழுப்பியதோடு சேர்ந்து சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவிதான் இதன் மூலம் உறுதியாகி விட்டது என்றும், உரிய அனுமதியை தந்து குறிப்பாக அவர்களின் பரப்புரை பயணத்திற்கு தாவேக அரசு அனுமதி வழங்கிட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.